வியாபாரத்துக்காக பட்டணத்துல கூடியிருக்கும் கோட்டையாங்கிற பணக்காரர் ரொம்ப வருஷங்கள் கழிச்சு தான் மனைவியோட சொந்த ஊருக்கு கிளம்புறாரு. இந்தா ஜமுனா, நான் கொஞ்ச நேரம் ஊரை சுத்தி பார்த்துட்டு வந்துடுறேன். இன்னைக்கு தானங்க வந்தோம், நாளைக்கு போகலாம். இன்னைக்கு கொஞ்சம் ஓய்வு எடுங்க. அது இல்ல ஜமுனா, ரொம்ப நாளுக்கு அப்புறமா நான் பிறந்து வளர்ந்த இந்த ஊருக்கு வந்திருக்கேன். நான் உடனே ஊருக்குள்ள போய் சொந்தக்காரங்க எல்லாரையும் பார்த்துட்டு வரணும்னு தோணுது. அப்படியேங்க, உங்க இஷ்டம் அப்படின்னு ஜமுனா சொல்றாங்க. கோட்டையா வீட்ல இருந்து வெளியே வந்து வழியில போகையில தெரிஞ்சவங்க எல்லாரையுமே பராமரிக்கிறாரு. அப்படி கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா கோட்டையாவுக்கு பானை தயார் பண்ணிக்கிட்டே ஒருத்தர் தெரியுறாங்க. அப்ப கோட்டையா அவர்கிட்ட போய் இப்படி சொல்றாரு. என்ன ரங்கையா, இன்னும் இந்த வயசுல பானை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க போலயே. இந்த வேலை பண்றதுனால தான் நான் 3 வேளை சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஆமா, நீங்க யாரு? நான் தான் ரங்கையா, கோட்டையா வந்திருக்கேன். சின்ன வயசுல இந்த ஊர்ல தானே நான் வளர்ந்தேன். நீங்களாப்பா அது? ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுலப்பா, அதான் பார்த்தோன்னு தெரிய மாட்டேங்குது. அது சரி, ஒவ்வொரு பானையும் எவ்வளோக்கு விற்கிறீங்க? ஒவ்வொரு பானைக்கும் 10 பைசான்னு சொல்லி என்கிட்ட இருந்து ஒரு வியாபாரி வாங்கிக்கிறாருயா. அப்படியா? அப்ப சரி ரங்கையா, அப்ப நான் போயிட்டு வரேன். அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்ச தூரம் நடந்ததுக்கு அப்புறமா வயல்ல வேலை பார்க்கும் ஒரு விவசாயி தெரிய வராரு. அப்ப கோட்டையா அவர்கிட்ட போய், இந்த வயலு உங்களோடதா? ஆமா, இந்த வயலு எங்களோடதா. நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? என் பேரு கோட்டையா. அது சரி, இந்த வயல்ல விளையிற எல்லா காய்கறியும் நீங்களே வித்துருவீங்களா, இல்ல அப்படி இல்லைன்னா வேற யாருக்காவது விற்க கொடுத்துருவீங்களா? இன்னொருத்தவங்களுக்கு தான் விற்க கொடுப்பேன். அது சரி, இதெல்லாம் எதுக்கு கேக்குறீங்க? அது ஒண்ணு இல்ல, சும்மா தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன். அப்படின்னு கோட்டையா திரும்ப வீட்டுக்கு வந்துடுறாரு. என்னங்க, வந்துட்டீங்களா? கை கால் கழுவிட்டு வாங்க, சாப்பாடு பரிமாறுறேன் அப்படின்னு ஜமுனா சொல்றாங்க. அடுத்த நாள் காலையிலேயே கோட்டையா ஏதோ யோசிக்கிறாரு. அத கவனிச்ச ஜமுனா, என்னங்க, நேத்துல இருந்து கவனிக்கிறேன், எதை பத்தியோ ரொம்ப யோசிக்கிறீங்க போலியே. அது ஒண்ணு இல்ல ஜமுனா, இந்த ஊர்ல ஏதாவது வியாபாரம் பண்ணலான்னு இருக்க, அதான் அத பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த வயசுல உங்களுக்கு வியாபாரம் எதுக்குங்க? வயசுல இருக்கும்போது நல்லா சம்பாதிச்சிட்டீங்க தானே, இப்பயாவது சந்தோஷமா ஓய்வெடுங்க. இல்ல ஜமுனா, இந்த ஊர்ல ஏதாவது வியாபாரம் பண்ணலான்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். அப்படின்னு ஜமுனாவுக்கு சொல்லிட்டு கோட்டையா மாட்டு வண்டி ஓட்டும் வீரையா கிட்ட போனாரு. என்னங்கய்யா, இங்கே வந்திருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல வீரையா, கொஞ்சம் பொருட்களை உன் வண்டியில ஏத்தி அத பட்டணத்துக்கு கொண்டுட்டு போனோம். அப்படியே பண்ணிடலாம் ஐயா. உன் வண்டியை ஏற்பாடு பண்ணி பானை செய்யற ரங்கையா வீட்டுக்கு வந்துடுறேன். அப்படின்னு கோட்டையா வீரையாவுக்கு சொல்லிட்டு நேரா ரங்கையா வீட்டுக்கு போறாரு. என்னய்யா, திரும்ப வந்திருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல ரங்கையா, இன்னையில இருந்து உன்கிட்ட இருந்து பானையை நானே வாங்கிக்கிறேன். வேணும்னா ஒவ்வொரு பானைக்கும் 20 பைசா தர, சரியா? அப்படின்னு கோட்டையா சொல்லவும் தான் மனசுக்குள்ள ரங்கையா இப்படி நினைக்கிறாரு. ஒவ்வொரு பானைக்கு 20 பைசானா எனக்கு 2 மடங்குல காசு கிடைக்கும். அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு சந்தோஷப்பட்டு கோட்டையாவுக்கு இப்படி சொல்றாரு. அப்படியே இருக்கட்டையா, இன்னையில இருந்து உங்களுக்கே எல்லா பானையும் கொடுக்குறேன். இங்க இருக்க பானை எல்லாத்தையும் வண்டியில ஏத்தி எத்தனை பானை இருக்குன்னு சொல்லுப்பா. அப்படின்னு கோட்டையா சொல்லவும் வீரையா பானைய வண்டியில ஏத்தி பானைய எண்ணி 50 பானை இருக்குன்னு சொல்றாரு. மொத்தம் 50 பானை இருக்காம்ல ரங்கையா, இந்தாப்பா ஓ 10 ரூபா. அப்படின்னு சொல்லி ரங்கையாவுக்கு காசை கொடுத்துட்டு அந்த வண்டியில உக்காந்து பட்டணத்துக்கு கிளம்புறாரு கோட்டையா. அப்படியே வழியில போகும்போது சில விவசாயிகள் காண வராங்க. என்ன எல்லாரும் இங்க வந்திருக்கீங்க? அது ஒண்ணு இல்லைங்க, எங்க கிட்ட காய்கறி தானியம் எல்லாம் வாங்குற வியாபாரி இன்னும் வரலைங்க, அதான் அவங்களுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கா. அப்படியா?
அப்படின்னா உங்க சரக்கு எல்லாத்தையும் இனிமே என்கிட்டயே வித்துருங்களே. நான் உங்களுக்கு அந்த வியாபாரி கொடுக்கறத விட 2 மடங்கு தரேன். என்ன சொல்றீங்க? 2 மடங்கு காசு கிடைக்கும்னா நாங்க ஏயா வேணான்னு சொல்ல போறோம்? எங்க பழங்கள் எல்லாத்தையும் உங்ககிட்டயே விக்கிறோயா. அப்படின்னா சரி, நீங்க விளைச்ச காய்கறிங்க தானியங்க எல்லாத்தையும் இந்த வண்டியில ஏத்துங்க கொஞ்சம். அப்படின்னு அங்க இருக்கும் விவசாயிகளுக்கு சொல்லவும் அவங்க சரின்னு சொல்லி அவங்க விளைச்ச காய்கறிகளையும் தானியத்தையும் வண்டியில ஏத்துறாங்க. கோட்டையா அவங்களுக்கு காசை கொடுத்துட்டு வண்டியில பட்டணத்துக்கு கிளம்புறாரு. ரொம்ப தூரம் பயணிச்சு பட்டணத்துக்கு சேர்றாங்க. கோட்டையாவும் வீரையாவும் அவங்க எடுத்துட்டு வந்த காய்கறிங்க பானைங்க மிச்ச எல்லா வஸ்துவங்களையும் சந்தையில வச்சு விக்கிறாங்க. இதோ இங்க பாரு வீரையா, ஒவ்வொரு பானையும் 5 ரூபாய்க்கு விற்கணும், சரியா? நான் போய் அந்த காய்கறிங்க தானியங்கள் எல்லாம் வித்துட்டு வந்துடுறேன். அப்படியே பண்ணிடுறையா அப்படின்னு சொல்றாரு வீரையா. ரொம்ப சீக்கிரமாவே அவங்க எடுத்துட்டு வந்தது எல்லாத்தையுமே வித்துடுறாங்க. இந்தாங்கய்யா, பானை வித்து வந்த காசு. சரி, வண்டி எடுப்பா, நம்ம ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்றாரு கோட்டையா. இருட்டானதுக்கு அப்புறமா 2 பேருமே அவங்க ஊருக்கு சேர்றாங்க. கோட்டையா அவங்க வீட்டுக்கிட்ட இறங்கிட்டு 10 ரூபாய் வீரையாவுக்கு கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்ப சொல்றாரு. அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துட்டு கோட்டையா தான் மனைவி கிட்ட இப்படி சொல்றாரு. ஜமுனா, நாளே நான் நினைச்சதை விட நிறையவே லாபம் வந்திருக்கு. நான் கையில இருந்து போட்டது 50 ரூபாய்க்கும் கம்மி தான். ஆனா வந்த லாபம் வந்து 500 ரூபாய்க்கும் மேல வந்திருக்கு. இந்த வியாபாரம் கீபாரம் வேணான்னா கேட்க மாட்டீங்களா? உங்களை சமாளிக்கவே முடியல. எனக்கு முதல்ல சாப்பாடு போடு, எனக்கே ரொம்ப பசியா வேற இருக்கு அப்படின்னு கோட்டையா சொல்றாரு. ஒவ்வொரு வாரமும் வீரையாவை கூப்பிட்டுக்கிட்டு ரங்கையா கிட்ட பானைகளும் அப்படியே விவசாயிகள் கிட்ட காய்கறியும் பழங்களும் அதோட தானியத்தையும் வாங்கிட்டு பட்டணத்துல வித்து கோட்டையா நிறைய காசு சம்பாதிக்கிறாரு. இப்படியே சில மாதங்கள் கடந்து போகுது. ஒரு நாள் வீரையா ரங்கையா கிட்ட போய் இப்படி சொல்றாரு. ரங்கையா தாத்தா, அந்த கோட்டையா இருக்காரே, அவர் உங்ககிட்ட 20 பைசாக்கு பானை எல்லாத்தையும் வாங்கிட்டு அத பட்டணத்துக்கு கொண்டு போய் 5 ரூபாய்க்கு விக்கிறாரு. நீ தயார் பண்ற இந்த மண்பானைக்கு பட்டணத்துல நிறைய காசு கிடைக்குது அப்படின்னு சொல்லி வீரையா அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. 2 மடங்கு லாபம் தருவான்னு நினைச்சேனே தவிர இப்படி இந்த பையன் மோசம் பண்ணுவான்னு நினைக்கலையா. சீக்கிரமா போய் ஊர் பெரியவர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாரு ரங்கையா. வீரையா அதுக்கப்புறமா விவசாயிகள் கிட்ட போய் நீங்க கஷ்டப்பட்டு விளைக்கிற காய்கறிக தானியங்களை கோட்டையை எடுத்துட்டு போய் பட்டணத்துல நிறைய காசுக்கு வித்து உங்களுக்கு கொஞ்சம் தான் காசு கொடுக்கறாரு. அத கேட்ட விவசாயிகள் கோட்டையா மேல புகார் செய்ய ஊர் பெரியவர்கிட்ட போறாங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்து இங்க வர்றதுக்கு என்ன காரணம்? ஐயா, நம்ம ஊர் கோட்டையா என்கிட்ட மண்பானைய வெறும் 20 பைசாக்கு வாங்கிட்டு அத பட்டணத்துக்கு எடுத்துட்டு போய் 5 ரூபாய்க்கு விக்கிறாயா. ஆமாங்கய்யா, எங்க கிட்ட கூட காய்கறிங்க தானியங்கள் எல்லாத்தையும் வாங்கி அத பட்டணத்துல போய் நிறைய காசு போட்டு விக்கிறாங்கய்யா. நீங்க விளைச்சல் செஞ்ச காய்கறிகளையும் நீங்க செஞ்ச மண்பானையையும் அந்த கோட்டையா உங்களை பயமுறுத்தி எதுவும் வாங்குறானா? அப்படி இல்லாம நீங்க இஷ்டமா தான் கோட்டையாக்கு அவ்வளவுக்கு விக்கிறீங்களா? அது அது வந்து ஐயா, எல்லாரும் இஷ்டப்பட்டு தான் கொடுத்தோம். அப்படி இருக்கும்போது இதுல எங்க அநியாயம் மோசம் எங்க நடந்திருக்கு சொல்லு அப்படின்னு ஊர் பெரியவர் சொல்லவும் வேற எதுவுமே பண்ண முடியாம ரங்கையா அங்க இருக்கும் விவசாயிகள் எல்லாமே இப்படி பேச ஆரம்பிக்கிறாங்க. இனிமேல இருந்து நான் செய்யற மண்பானைய அந்த கோட்டையாக்கு விற்க போறதில்ல. கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, நானே அதை சுயமா வித்துக்கிறேன். நாங்க கூட அதேதான். இனிமேல இருந்து அந்த கோட்டையாக்கு விற்காம நாங்க விளைச்ச காய்கறிகள் பழக எல்லாத்தையும் நாங்களே வித்துக்கிறோம் அப்படின்னு அவங்க சொன்னதை கேட்ட ஊரி பெரியவர் இப்படி சொல்றாரு. அப்படின்னா கோட்டையா நினைச்சது இப்ப பழிச்சிருச்சு. என்னையா நீங்க சொல்றீங்க? நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி கோட்டையா ஒண்ணு உங்க எல்லாரையும் மோசம் பண்ணல. நீங்க எப்படி மோசம் போறீங்கன்னு உங்க கண்ணுக்கெல்லாம் காமிக்கணும்னு உங்களுக்கு புத்தி போட்டணும் தான் அவன் நினைச்சுக்கிட்டது. என்னங்கய்யா நீங்க சொல்றது? எங்களுக்கு எதுவும் புரிய மாட்டேங்குத. ஒரு நாள் கோட்டையா என்கிட்ட வந்து, நான் உங்ககிட்ட
ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசலான்னு வந்த. என்னங்க கோட்டையா அது? நம்ம ஊர்ல இருக்கவங்க உழைப்ப எல்லாத்தையும் கொஞ்சம் வியாபாரிங்க அவங்க பலன்ல எடுத்துக்கிட்டாங்க. விவசாயிங்க விளைக்கிற எல்லா பழங்களையும் வாங்கிட்டு கணிச கொஞ்சம் கூட காசு கொடுக்கறது கிடையாது. இதனால அவங்களும் வறுமையில இருந்து வெளியே வர முடியாம இருக்காங்க. நீங்க சொல்றது சரிதான் கோட்டையா. ஆனா இருந்தாலும் நம்ம என்ன செய்ய முடியும்? இந்த ஊர் மக்களுக்கு அவங்க எவ்வளவு நஷ்டப்படுறாங்கன்னு தெரிய வந்ததுன்னா பழங்களையும் அவங்க தயார் செய்யற மண்பானைகளையும் இன்னொருத்தவங்களுக்கு விற்க மாட்டாங்க. அவங்களே சுயமா அவங்களுக்கு பிடிச்ச விலைக்கு வித்துக்குவாங்க. அது வழியா அவங்களுக்கும் நன்மை கிடைக்கும். ரொம்பவே நல்ல யோசனை சொன்னீங்க கோட்டையா. இப்ப அதுக்கு நான் என்ன பண்ணலாம் சொல்லுங்க. நாளையில இருந்து நானே இந்த ஊர்க்காரங்க கிட்ட இருந்து அவங்க கிட்ட அவங்க விளைச்ச காய்கறிங்க, தானியங்க, அப்படியே அவங்க செஞ்ச பாத்திரம் எல்லாத்தையும் வாங்க போறேன். அதே மாதிரி நான் உங்க மூலமா சம்பாரிச்ச ஒவ்வொரு பைசாவையும் உங்ககிட்டயே தந்துடுறேன் அப்படின்னு என்கிட்ட சொல்லி உங்ககிட்ட ஒவ்வொரு வாரமும் பொருட்களை வாங்கி அதை எல்லாத்தையும் பட்டணத்துல வித்து அந்த காசு எல்லாத்தையும் என்கிட்ட தான் கொடுத்து வச்சிருக்காரு. அப்படின்னு அவங்க காசை ஊரு பெரியவர் அங்க வந்த விவசாயிகளுக்கும் ரங்கையாவுக்கும் கொடுக்கறாரு. உண்மை தெரியாம கோட்டையா பேரு மேல புகார் கொடுக்க வந்துட்டோம். எங்களை மன்னிச்சிருங்க ஐயா. சரி சரி, எல்லாரும் போய் வாங்க அப்படின்னு ஊரு பெரியவர் சொல்லவும் அவங்க நேரா கோட்டையா வீட்டுக்கு போய், என்ன மன்னிச்சிருங்க கோட்டையா. உங்களை மாதிரி பெரியவரை போய் தப்பா இட பண்ணிட்டோமே. இனிமேல இருந்தாவது வெறும் விளைச்சல் பண்றது இல்லனா வெறும் வியாபாரம் பண்றது மட்டும் செய்யாம நீங்க விளைச்ச காய்கறிகளோ அந்த தானியங்களோ இல்ல மண்பானைகளோ இருந்தாலும் நீங்களே சொந்தமா செஞ்சு வித்துக்கங்கன்னு நான் ஆசீர்வாதப்படுறேன். இப்படி செய்யறதுனால நீங்க வறுமையில இருந்து வெளியே வர்றது மட்டும் இல்லாம அதை வாங்குற விநியோகதாரர்களுக்கு ஒரு நல்ல விலையில அந்த பொருட்களை உங்களால கொண்டு சேர்க்க முடியும் அப்படின்னு கோட்டையா சொல்லவும் ஊரு மக்கள் கிட்ட மாற்றம் வந்து முழுசா நடுத்தர மனிதனை நம்பாம அவங்களோட விளைச்சல அவங்க விற்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச காலத்திலேயே அவங்க கஷ்டத்துக்கு ஏத்த பலன் கிடைச்ச உடனே எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறமா எல்லாருமே கோட்டையா கிட்ட போய் நன்றி செலுத்தினாங்க.